லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. இந்த விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதுலேருந்து நிறைய ஜீவோலாம் போட்டார். அதில் இன்றைக்கி காலையில் ஒரு ஜீவோ போட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஜீவாக பார்க்குறாங்க. என்னென்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு ஒரு அதிகாரி ஸ்பெஷல் கேடரில் கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. யாருன்னா ரதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளத்தில் மிகவும் பேசுகிறவர்கள பரபரப்பாக இருக்குது. என்னென்னா, அவர் விஜய்க்கு அவர் தான் ஜாதகம் பார்த்தவர், ஆசான் அவர் தான், அவர் சொல்கிறதா அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சரை ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு இந்த மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க அவசியமானா? ரதன் பண்டிட் அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். அது ஒரு முக்கியமான விவாதம் தான். இதில் தமிழக அரசியலில் இப்படி ஒரு நேரடியாக ஒரு ஜோதிட ஆலோசகருக்கு இப்படி ஒரு அரசு பதவி, அதிகாரம் மிக்க பதவி கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது முதன்முறையாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியே கூட ஜெயலலிதாவோ இல்லை கருணாநிதிக்கு முன்னாடி அது அஃபீஷியலாக அறிவிக்கப்படலாம் கூட இருந்தாலும் கூட பல தலைவர்கள் அரசியல் எடப்பாடி, சசிகலா அப்படி இப்படின்னு எல்லா தரப்புமே ஜோதிடர்கள் ஆலோசனை பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அதை முதன்மையாக வச்சு தன்னுடைய முக்கியமான ஒரு அதிகாரிங்கிற அந்தஸ்தை கொடுக்கறது அப்படிங்கிறது விஜயோடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஆமாம், இது புதிதாக இருக்குது. விஜய் ஒரு பக்கம் ஜோசப் விஜய், கிறித்துவர் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட இந்து மதத்தின் ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய சோதிட ஆய்வறிஞரை ஒருத்தரை கூட வச்சிருக்காரு. ஆனால் சோதிடம் என்பது இந்து மதம் சார்ந்ததான்னு கேட்டால் கிடையாது. அப்படியா? அது சோதிடம். அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கை பயன்படுத்திட்டு ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்ததை வைத்த ஒரு உரையாடலை வைத்து இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சோதிடம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்துல இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் நான் 2 தரப்பு ஆட்கள் கூடயும் சுற்றியவன். நான் ஒரு பெரியாரிய இடதுசாரி தோழர்கள் இவங்க எல்லாரு கூடயும் சுற்றி, முற்போக்காளர்கள் எல்லாரு கூடயும் சுற்றியவன். எல்லா காலத்தையும் பார்த்துருக்கீங்க. ஆமாம், எல்லா கூடாரத்துலையும் இருந்தவன். அது எல்லாத்தையும் விட எங்களுடைய குடும்பம் பின்னணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு இந்த வைத்தியம், சித்த மருத்துவம், இந்த பின்புலத்தை கொண்டவர்கள். சரி, எங்கள் வீட்டு காலையில் எங்கள் வீட்டு வாசலில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த சாதியினரும் அங்கே மூலிகை மருத்துவம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் அதெல்லாம் வெளியே சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும் நம்புவதற்கு. இந்த கத்தி அல்லது குறுமணல், வேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் வைத்து மந்திரம் ஓதுவது, அதுக்கு சிகிச்சை அளிவது. அப்போவுமே நான் இந்த பெரியாரிய இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு, அறிவியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு நான் இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்பாதீங்க, வர்றவங்ககிட்ட சொல்வேன். நீங்கள் இங்கே வராதிங்க, நல்ல டாக்டர் போய் பாருங்கள், இது ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்வேன். ஆனால் அவர்கள் சிகிச்சை எடுத்து குணமாகி திரும்ப கொடுப்பாங்க. அதுக்கு காணிக்கைன்னு ஒரு காசு கூட இவர்கள் நிர்ணயிக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிர்ணயிக்க மாட்டாங்க. அவர்கள் வெத்தலையில் வச்சு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 5 ரூபாயோ அவர்கள் கொடுப்பார்கள். அது வணிக நோக்கில் அதை செய்கிறது கிடையாது. இப்படி இருக்கும். அந்த நாணயம் நிறைய எங்கள் தாத்தா அந்த மூலிகை இதெல்லாம் சிலது அதான் இந்த ரகசியமாக வச்சுருப்பாங்க. இந்த மருத்துவம் ஏன் அழிஞ்சு போகுது அப்படின்னா, ரகசியமாக தன் குடும்பம் சார்ந்தது, அவர்களுக்குள்ள வழி வழியாக அது தொடர்ச்சியாக வரும். அப்போ அவர் கூட்டு போய் எனக்கு சில இதெல்லாம் பூனைக்கடிக்கு இந்த மருந்து, இந்த இலையை பறிச்சுட்டு வருவா, நான் சொல்லுவேன். அப்போ நீ இதை எனக்கு கூட்டு போய் வயலுக்கு போகும்போது காட்டுவார். டே இதான் பார்த்துக்கா, இது பூனைக்கடி உள்ளது, நான் சொன்னோம்னா பறிச்சுட்டு வரணும், இது நாய்க்கடிக்குள்ளது அப்படின்ட்டு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மந்திரங்கள் சொன்னால் நாயோடைய வாய் கட்டுப்படும். இது நாயை சில பேர் சில இந்த குடுகுடுப்புக்காரங்கள்லாம் வர்றாங்கல்ல, அவங்களாம் சொல்லுவாங்க இரவு நடு சாமத்தில் ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் சில இதுகள் போட்டு வருவாங்க. சத்தா நாய்கள் உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துட்டு சுற்றி அமைதியாக இருக்கும். அது இதெல்லாம் ஒரு தொழில் நேக்கு நமக்கு அது தெரியாது. நமக்கு தெரியாதனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அப்படி ஒரு பின்னணியிலேருந்து வந்தவன். அதோடு சேர்த்து நான் அப்போவுமே இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் நான் எடுத்து கிழிச்சி தூர போட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன். நிறைய மாந்திரிக புத்தகங்கள்லாம் இருந்தது. அதை எங்கள் வீட்டில் எழுத்தாணி, ஓலைச்சுவடியில் எழுதக்கூடிய எழுத்தாணி கத்தி இருந்தது. அப்படின்னா அந்த பின்னணியிலேருந்து வந்தவன் அப்படியே கொஞ்சம் வாசிப்பு தளம் வந்த உடனே நம்ம இடதுசாரி தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், இப்படி தான் திராவிட இயக்கம், அப்படி தான் பெரியார், இப்போ சோதிடா மூடநம்பிக்கை அப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அந்த அடிப்படையில் நான் ஒரு சிறுகதை எழுதினேன். ஒரு நகரத்தில் வந்து திடீர்னு சோதிடர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. அவன் என்ன அப்படின்னு போலீஸ்காரன் மண்டையை யோசிக்கிறான். பிறகு சுற்றின்னு தேடுதல் வச்சு கண்டுபிடித்தால் ஒரு பெண் சிக்குகிறார். பெண். ஆமாம். அந்த பெண் எதுக்காக வந்து சோதிடர்களை கொல்லான்னா, அந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம்னு சொல்லி ஜோசியக்காரன் உடனே கிளப்பி விட்டதில்ல, அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலை. இது அந்த பொண்ணை வந்து நீலாம்பரி மாதிரி அது வந்து வெறியாகி போய் மன உளைச்சல் அது வந்து சோதிடர்களாக போட்டு தள்ளுது அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த இதில் இடதுசாரி பெரியாரிய தோழர்களோட இருந்த நட்பின் அடிப்படையில் இந்த கோணத்தில் பார்த்து அந்த கதையை எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு சோதிடம் பற்றி தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. சோதிட அறிவே இல்லாமல் பொதுவாக நம்ம வந்து பெரியார் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பார்வையோட நம்ம வந்து ஒரு கதையை வந்து எழுதி வச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறேன் அப்படின்னா நான் அதை கற்று இருக்கணும், எனக்கு அதில் இருக்கிற ஓட்டைகள் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லை. அப்போ தான் அதை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் அதை பற்றி எத்தனை கட்டம் இருக்குது, 12 கட்டம் இருக்குது, எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எது பார்வை எங்கே இருக்குது அப்படிங்கிற எந்த அறிவும் கிடையாது. ஆனால் இப்படி தான் பல பேர் இருப்பாங்க. ஸோ இது ஓகேவா. அதன் பிறகு நமக்கு வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடர்பு வருது. அப்போது நெல்லை வசந்தன் அப்படின்னு ஒருவரை வந்து சந்திப்பதற்கான சூழல் வருது. அவர் வந்து அவரை வந்து பல பேரும் சந்திக்கிறதுக்கு தவம் கிடக்கக்கூடிய ஒரு சோதிட ஞானியாக அவர் இருக்கிறார். அவரை வந்து என்கிட்ட ஸ்டாலின் மகேந்திர சிங் அப்படின்னு ஒரு தம்பி, அவர் வந்து பத்திரிகையாளர், ஜூனியர் விகடனுடைய மாணவ நிருபராக இருந்தவர். அவர் வந்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இவரை போய் பாருங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி விட்டுருந்தாரு. நான் போய் அவர் சந்தித்தேன். நான் அவரை சந்திக்க போனது வந்து அவரை சோதித்து பார்ப்பதற்காக, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ முழுசாக மாறல. அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் போகிறேன். அப்போ போனால் ஒரு சோதிடர் வந்து பொதுவாக வழக்கமான சோதிடர்கள் சொல்கிறது உங்களுக்கு இப்போ இந்த தசை நடக்கு, இது நடக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவர் அந்த இதே இல்லை. இவர் போய் உட்கார்ந்தா புட்டு வைக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசியங்கள் இருக்கும்ல, அதை எல்லாமே சொல்கிறார். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பேரில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே சொல்கிறார். சரியாக இருக்குது. அப்படியே அப்படிங்கும்போது தான் நான் வந்து முதல் முறையாக அவரை சந்தித்த பிறகுதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அறிவியலுக்கு மாறா இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அதுதான் பற்றி அவருக்கு தெரியும். இல்லை, அதுதான் இது அறிவியலுக்கு மாறானது. நம்ம இந்த இடத்துல தான் நான் அதை சொல்கிறேன். சோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கேட்டால் நம்ம சோதிடத்தை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து பார்த்து விட்டு நீங்கள் அதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட பிறகு இல்லை அப்படின்னு மறுக்கணும். என்னன்னா நமக்கு விமானம் ஓட்டாது எப்படின்னு தெரியாது. அந்த விமானத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல் என்னன்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சரியா, விமானத்துடைய கருவிகள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அவ்வளோ விமானத்துக்கு வரைக்கும் ஒரு ஐடியாலஜி நமக்கு இல்லை. விமானம் வரைக்கும் ஏன் போவானே, நம்ம ஓட்டுற பைக்குக்குள்ளே பெட்ரோலை ஊற்றுறோம், பெட்ரோலுக்குள்ளே அந்த இன்ஜினுக்குள்ளே அது எப்படி சுற்றி எப்படி வந்து இயக்குது, சக்தி ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மெக்கானிக்கு தெரியும், பைக் மெக்கானிக்கு தெரியும். இப்போ பைக் மெக்கானிக்கு தெரியுது. நம்ம வந்து என்னென்னமோ படிச்சிருந்தாலும் நமக்கு இந்த அறிவு இல்லை. நமக்கு இந்த அறிவு இல்லைங்கிறதுனால பைக் மெக்கானிக்கோடைய அறிவு இல்லைன்னாகல, அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த ஞானம் இருப்பதால் அவர் அதை செய்கிறார். நமக்கு அந்த ஞானம் இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சோதிடத்தை நான் வந்து நெல்லை வசந்தன் ஐயா அவர்களை வந்து பார்த்த பிறகு அவர் வந்து சொல்லும்போது அதை அந்த காரகத்துவத்தில் ஆரம்பித்து பிரசன்ன முறையில் அவர் சொல்லும்போது இந்த நேரம் யாரெல்லாம் பார்ப்பாங்க, யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு புட்டு வைக்காரு. அவ்வளோ சுவாரஸ்யம் என்ன, நான் அவரை சந்திக்கிறது பல இடங்களில் சொல்லிட்டேன். அவரை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு புத்தகம் எடுத்தேன் இப்போ கொடுக்குறதுக்காக. அவருக்கு போனால் இல்லை, அந்த புத்தகம் கொஞ்சம் கசங்கிருந்தனால திரும்ப உள்ளே வச்சுட்டேன். புத்தகம் மாதிரில அவர் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன புத்தக மாதிரிலேருந்து யாரும் புத்தகம் எடுத்தீங்க போல இருக்கேன்னுங்க. ஆமாம் ஐயா அப்படின்னு. அந்த புத்தகம் வந்து சிதம்பரத்தோட தொடர்புடையதான்னாரு. ஆமாம், புத்தகத்தின் பெயர் வந்து சிதம்பரம் நினைவுகள். எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம். பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்படிங்கிற ஒரு இடதுசாரி தொடரிய ஒரு புத்தகம். அற்புதமான புத்தகம். இதை பார்க்கக்கூடிய நேர்கள் இருந்தால் அவசியம் வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தை நான் வந்து திரும்ப வச்சிடுறேன். இது வந்து ஒரு சோதிடருக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவருக்கு வந்து அந்த நேரத்தை இது எப்படி சோதிடருக்கு தெரியும்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் எப்படி உண்மை நாங்கள் எப்படி நம்புறது? இல்லை, இப்போ நான் என்னோட அனுபவத்தில் தானே சொல்ல முடியும். நான் என்னுடைய எனக்கு வந்து சோதிடத்தை ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, சோதிடத்தை வந்து விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடந்திருக்கு. ஆனால் நான் அனுபவத்தை தான் நான் திரும்ப சேர்றேன். நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் யாரையும் வந்து நம்ம இது பண்ண எப்போவுமே நான் வந்து ஒரு விஷயத்த பகுத்தறிவு அப்படின்னா என்னங்கிறது, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க இது நாள் வரைக்கும் நான் நம்பாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு ஒருத்தர் நிரூபித்தால்
ஆமா இருக்குப்பா நான் பார்த்தேன் அப்படிங்கிறத எந்தவித கூச்சநாச்சமும் இல்லாமல் ஒளிமறைவு இல்லாமல் ஒத்துக்கிடுறது, ம். ஒப்புக்கொள்ள வேண்டியது. இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் இது நாள் வரைக்கும் பெரியார பேசிட்டேன். பெரியார் மார்க்ஸ் அப்படின்னு பேசிவிட்டேன். ம். இப்போ திடீர்னு நான் இந்த விஷயத்த வந்து இருக்குன்னு சொன்னா ஊர்ல இருக்கவங்கலாம் என்ன சிரிச்சு விடுவான். ம். அப்படி என்ன நான் வந்து ஒரு பெரிய முற்போக்காளர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை ம். கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த சோழியெல்லாம் இல்ல. சரி, இருக்கு. உங்களுக்கு இந்த சோதிடம் உங்களுக்கு நடந்துச்சு, நீங்க நம்பினீங்க, நீங்க அதை ஏத்துக்கினீங்க. ம். ஆனா எனக்கு அது வந்து நடக்கல. ம். நான் ஏத்துக்க முடியாது. நீங்க இல்ல, அதான் ஏத்துக்கங்க, நீங்க நான் அதான் ஏத்துக்க அதான் முடியாதுல்ல. இல்ல இப்போ நீங்க சொல்றது சரிதான். ம். இப்போ கணக்கு இந்த சோதிட முறையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, ம். இது 2+2 = 4. 4 அப்படின்னு சொல்ல தெரிகிற ஒரு கணக்கு முறை. அந்த கணக்கு முறையை சின்னா வந்து கூட்டினாலும் அதுதான் வரணும், ம். பாலா கூட்டினாலும் அதுதான் வரணும், விக்கி கூட்டினாலும் அதுதான் வரணும். ம். ஆனால் இந்த கூட்டுறவன் உட்காந்து கூட்ட தெரியாம 2+2 ம். 3 அப்படின்னு எழுதி வச்சுட்டான்னு வைங்களேன், ம். அது வந்து அவனுடைய தவறு. ம். அந்த பயலுக்கு அதை கணக்கு போட தெரில, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சந்தித்த சோதிடர் ஏதாவது ஒரு புள்ளியில் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்க தவறியிருப்பார். அதனால அவருக்கு வந்து உங்களுக்கு சரியான பலன் சொல்ல தெரிஞ்சிருக்காது. அப்படி தான் அதை எடுத்துக்கணும் இல்லையா? கணிக்க தெரியாதுன்ற போய் நம்ம மாட்டிக்கணும்னா இப்படிதான். இதான். அப்போ அந்த கணக்கு இருக்கான்னா கணிதம் இருக்கு. கணிதம் 100% இருக்கு, உண்மைதான். அறிவியல் இருக்கான்னா இருக்கு. வானியல் அறிவியல் இருக்கு. இந்த வானியல் அறிவியலை தமிழர்கள், தமிழ் முன்னோர்கள் வந்து காலங்காலமாக அதை தொடர்ந்து வழியாக கொண்டு வர்றாங்க. இதற்காகவே ஒரு சமூகம் இருக்கு தமிழில். அவர்கள் தான் பார்ப்பனர்கள் அப்படின்னு பார்ப்பனர் அப்படிங்கிறது ஒரு சாதி கிடையாது. பார்ப்பனர் என்பது ஒரு நிலை, அது ஒரு தொழில். எப்படி இராணுவம், மிலிட்ரி, போலீஸ்ன்னு வேலை பார்க்குற மாதிரி இது ஒரு நிலை. அன்றைக்கு தமிழ் இனத்தை சேர்ந்த பலரும் அந்த தொழிலில் இருந்தவர்கள். அதில் வந்து வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு குடியினர் வந்து தொடர்ச்சியாக அதை வானியல் சாஸ்திரத்தை கடத்தி கொண்டு வராங்க. இன்றைய வரைக்கும் அது தொடருது. பிற்காலத்தில் அது வந்து நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு அது வந்து எள்ளி நகையிடப்பட்டு ஜோசியம் பார்க்கறது இதுக்காக ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னதுனால மட்டுமே நான் கேட்குறேன். இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்கறது உழைக்க முடியாம உட்காந்தத்திலேயே சாப்பிடணும்னு நினைக்கிறனுடைய ஒரு செயல் இது. இதை நம்ம ஒருபோதும் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இது வந்து அதை தான் சோதிடர்கள்னு சொல்லுவாங்க. நல்ல சோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சோதிடர் பார்த்ததுனால கணக்கு பார்த்து சோதிடம் உனக்கு இது இப்போ நேரம் நல்லா இல்லைப்பா, அந்த நேரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் உன்னுடைய முயற்சியை ஒரு காலம் விடாத, நீ இயங்கு, விதியை மதியால் வெல்லலாம், சோதிடன் கடவுள் அல்ல. இது மிக முக்கியமானது. சோதிடர் ஒரு கணியர். எதை தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய வரலாறு நெடுகவே எப்படி தமிழ் முன்னோர்கள் வந்து இந்த விஷயங்களை கணித்து வந்தாங்க. எப்படிங்க வந்து இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ விஞ்ஞான கருவிகளை வச்சுருக்கீங்க, வச்சுட்டு வானியல் ஆய்வுகளை வச்சு சொல்கிறீங்க, செயற்கைக்கோள் அனுப்புகிறீங்க, வச்சுருக்கீங்க. அன்றைக்கு இதையெல்லாம் இத்தனை கோள்கள் இருக்குது, இந்த கோள்களுடைய தன்மைகள் இது தான் இருக்கும், செவ்வாய் கிரகத்துக்கு இது தான் இருக்குது, அது வெறும் வாயு, அது செம்மையான நிறத்தை கொண்டது அப்படின்னு முதற்கொண்டு குரு என்ன செய்யும், வியாழன் என்ன செய்யும், புதன் என்ன செய்யும், எல்லாத்தையும் வந்து கணித்து சொல்லிருக்காங்கல்ல. அது எப்படி நடந்திருக்கும்? அதுக்குன்னே உட்கார்ந்து தலைமுறையாக ஒவ்வொரு தலைமுறையில் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி வருதுல்ல, ஒவ்வொரு தலைமுறையில் உட்காந்து ஆய்வு பண்ணியிருப்பான். அதை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருப்பான். அதன் பிறகு இதுதான் வந்து குலத்தொழிலாக வந்து தொடர்ந்துருக்கும் பின்னாடி. அது இயல்பாகவே ஒரு தொழில் வரும்ல. இப்போ நான் வரைகிறேன் அப்படின்னா, நான் என் குழந்தைகளுக்கு ஒரு நாள் கூட படம் வரைய சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னுடைய 3 குழந்தைகளுமே படம் வரைவாங்க. எப்படி வருது? அவன் பார்க்குறான், இயல்பாகவே அந்த ஜீனில் அது கடத்தப்பட்டுரும், அவனுக்கு வரும். நோய்கள் ஜீன் மூலமாக வருமா, ஆனால் திறமைகள் மட்டும் வராதான். எப்படி வராது? அதுக்காக ஒரு குலத்தொழிலை நியாயப்படுத்துவது அல்ல. குலத்தொழில் நீ இந்த தொழில் செஞ்சிட்டப்பா, அதனால நாளையிலேருந்தே நீங்கள் வந்து இதை தான் செய்யணும்னு உத்தரப்படுதில்லை. அதில் தான் வர்ணாசிரமம் வருது. அது இல்லை. விருப்பத்தின் பேரில் அவர்கள் செய்வது என்பது வேறு. விருப்பத்தின் பேரில் என் தந்தை சோதிட ஆய்வாளராக இருந்தார், நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இல்லை அவன் படித்து டாக்டராக வேண்டியவனை பிடிச்சி, இல்லைப்பா நீ வந்து இதிலே இரு, நீ இந்த வேலையை செய்யி, நீ வந்து முடிவெற்ற வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்வது என்பது தான் அநீதியானது. ஆனால் இந்த தொழில் நுணுக்கம் வந்து ஒரு சிற்பியுடைய தொழில் நுணுக்கம் இன்னும் அவருடைய பையனுக்கு மிக சிறப்பாக வரும். வராமலும் கூட போகலாம். அவனுடைய மரபணுல வந்து ஒரு போர் வீரனுக்கான ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அவன் போர் வீரனாக தான் மாறும், அவன் சிற்பியாக மாட்டான். அப்போ இப்படி தான் வரும். ஆக வந்து நம்மளுடைய வரலாறு நெடுக மன்னர்கள் காலத்தில் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து இந்த வானியல் அறிஞர்களை வச்சுருக்காங்க. எந்த காலத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு தான் இந்த கணியர்கள். இந்த கனியாங்குத்துன்னெலாம் சொல்லுவாங்க. ஊர்ப்புறங்களில், கிராமத்தில், கோவில் கொடை விழாக்கள்லாம் இந்த இது நடத்தும். இது வந்து இவர்கள் வந்து சொல்வது.
என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு அது வேற மாதிரி மாறி போச்சுன்னு வைங்களேன். நம்மளுடைய பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் அந்த இதில் கூட அந்த வந்து இதெல்லாம் கணிக்கிறது, நட்சத்திரம் வால் நட்சத்திரம் விழுறது, அதனுடைய பின்விளைவுகள், நிமித்தம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், பிரசன்ன முறை, இதெல்லாம் என்ன நடக்குது, பக்கத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகும்போது ஏதோ ஒரு உரையாடல் நடக்கும். அந்த உரையாடலுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இந்த சிந்தனைக்கு பதிலாக அங்கே உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு பணம் கேட்க, இவர்கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அங்கே பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து எப்போ அது கிடச்சிருப்பா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கான செய்தி தான் அந்த இதுதான் இந்த பிரசன்ன முறையில் கணித்து சொல்லக்கூடியது. இப்படி வந்து இந்த சோதிட உலகத்துக்குள்ளே இவர்களோட போக ஆரம்பித்த பிறகு தான் நான் வந்து இதை இப்போ நம்மளுடைய லைன்ஸ் மீடியாவில் கூட வந்து சோதிட உரையாடல் எல்லாம் போட்டிருக்கோம்ல. நிறைய பேர் கூட ஏன்னா பாலா இப்படி ஆகிட்டாப்ல இதுக்கே சாக்கானீங்கன்னா என்னுடைய தோழர்கள் மற்ற தோழர்கள்லாம் வந்து அதை பற்றி நான் வந்து இந்த பிம்பங்களுடைய இதை வந்து பொருட்படுத்துறது கிடையாது. இன்றைக்கு நமக்கு கண் முன்னாடி இது இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அதை நம்புகிறோம். அதில் வந்து சொல்லக்கூடிய எல்லா கணிதர்களும் சரியாக சொல்கிறாங்களா அப்படின்லாம் இல்லை. அதில் வந்து பிழை இருக்கிறது இருக்கும். 99% சரியாக இருக்கும். ஒரே ஒரு பிழை நடந்திருக்கும். அந்த ஒரு பிழைக்கு காரணம் ஏதோ ஒரு கணிதத்தில் ஏதோ ஒரு பார்வையை வந்து குரு பார்வையோ, செவ்வாயோடைய பார்வையோ, ஏதோ சனியுடைய பார்வையோ ஏதோ ஒன்று வந்து அந்த சோதிடர் வந்து கவனத்தில் எடுக்க மறந்துப்பார். அதில் வந்து அது பிழையாயிருக்கும். அப்போ அதனாலே வந்து மொத்த கணக்கு கணித்தவர் ஜெயிச்சிடறாரு. சரியாக கணித்தவர் துல்லியமாக அடிக்கிறார். இப்போ நம்மகிட்ட கணேஷ் சார் வந்தார். கணேஷ் சாருடைய பல கணிதம் வந்து அவர் வந்து நில நடுக்கத்தில் ஆரம்பித்து ஆலங்கட்டி மலை விழுறது ஆரம்பித்து ஏகப்பட்ட கணிதம் வந்து துல்லியமாக அடிச்சிருந்தா. அதன்படி அதை விடுந்தது. ஆலங்கட்டி மழை பெய்யுன்ட்டு இந்த சமயத்தில் யாருங்க சொல்ல முடியும்? நடக்கல. இப்போ அவருடைய சோதிட கணிதம்லாம் அபாரமானது. இப்போ நம்ம அந்த நிலைவசனில் ஆரம்பித்து இவர் ஸ்டாலின் மகேந்திர சிங் ஒரு சோதிடர். அவர் நிலைவசனுடைய சீடராக இருந்தவர். அவர் கூடவே பயணம் செஞ்சவர். அவருடைய பிரசன்ன முறையும் பிரமாதமாக இருக்கும். ஒரு முறை ஸ்டாலின் மகேந்திர சிங்கோட உட்காந்து வீட்டுக்கு வந்திருந்தாப்புல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ சும்மா ஒரு இந்த சோழி போட்டு ஒரு பிரசன்னம் பார்க்குறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ சொல்கிறாரு, அண்ணா இப்போ பல்லு சம்மந்தமாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய 2வது பையன் இளஞ்செழியன் கீழே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான், பசங்களோட விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் திடீர்னு இவன் சொல்லி முடிக்கவும் வாசலுக்குள்ள வரான், எப்போ பல்லு விழுந்துட்டுப்பா அப்படின்னா. இப்படி இருக்கான். இது எப்படி நடக்குது? அப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாலின் மகேந்திர சிங்க்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு தெரியாதனால நான் இல்லைன்னு அவருக்கு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அவர் கணக்கு போட்டால் இந்த சமயத்தில் இந்த சூரியன் சனி பார்வை இருக்குது, ஏதோ ஒரு நடக்குது, அப்போ எலும்பு சம்மந்தமாக இல்லை பல் சம்மந்தமாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் ஒரு கணக்கு எடுக்காப்புல. அதனால அவர் சொல்றாரு, பல்ல வச்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அல்லது ஒருவேளை அவர் முன்னாடியே கணிச்சிருந்தா தம்பி விழாம இருந்துருக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. வெள்ளணும் நீங்க சோதிடம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு நடக்கிறது நடந்தே தீரும். நீங்க பரிகாரம்லாம் சும்மாவா? பரிகாரம் என்பது ஒரு முன்னெச்சரிக்கையா. நீங்க இப்போ வந்து இருட்டுல போறீங்க, இப்ப லைட்டு போட்டு பயணிக்கிற மாதிரி தான் அது பரிகாரங்கள் என்பது. அது நம்பினருக்கு நம்புனா கல்லும் கடவுள், நம்பலன்னா கல் வந்து வெறும் வந்து எல்லை கல் தான், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் வந்து கணேஷோடைய இது வந்து சிறப்பாக இருக்குது. கணேஷ் சார் அவர் வந்து ஒரு அறிவியலின் உச்சம் தொட்ட ஒரு துறை சார்ந்த பைலட். அவர் விமானம் அவ்வளோ எடை நிறைந்த ஒரு பொருள் ஆகாயத்தில் பறக்குது. அதே நமக்கு இன்னும் விந்தையாக இருக்குது. எப்படி வந்து ஈர்ப்பு விதிக்கு எதிராக வந்து ஒன்று பறக்குது அப்படின்ட்டு அதை இயக்கக்கூடிய ஒரு விமானியாக இருப்பவர், சோதிடம்தான் எல்லாமே, நான் வெறும் ஒரு தறி ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்திருப்பேன், ஆனால் இந்த சோதிடம் என்னை வந்து விமானியாக ஆக்கி இன்னைக்கு வந்து அதோட சேர்த்து எனக்குடைய வணிகத்தில் வந்து பெரும் பங்காகி பல லட்சங்கள் கோடிகளில் எனக்கு லாபத்தை கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரு சோதிடத்தை ஆதரிக்கார். நம்ம வந்து விஞ்ஞானத்துக்குள் சார்ந்த துறைக்குள்ளேயும் போல, ஆனால் நம்ம வந்து சோதிடத்தை வந்து யாரோ எழுதி வச்சுக்கிட்டாங்க சொல்லிவிட்டாங்க அப்படின்னுங்கிறனால நம்ம யாராவது ஒரு டுபாக்கூர் சோதிடரை நீங்கள் சந்திச்சுட்டு சோதிடம்லாம் பொய்ன்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ பெரியார் ராமசாமியார் சொல்லிட்டாருங்கிறனால அது அப்படியே அவர் சொல்லிட்டாரு, அதனால வந்து சோதிடம் பொய் அப்படின்னு சொல்வதுக்கு ஒப்பானது தான் இது. கணேஷ் வந்து ஒரு விமானி, ஆனால் அவர் வந்து சோதிடம் உண்மை, அதன்படி தான் நடக்குன்னு அவர் சொல்றாரு. இன்னொரு உதாரணம் கார்த்தி சிதம்பரம், அதே நிலைவசனுடைய சீடர் தான். அவர் வந்து சொல்றாப்புல இன்றைக்கு நடக்கிற ஆட்சியை வந்து சொல்றாப்புல 28 ஏப்ரல் அன்னைக்கு அவருடைய காணொலி நம்ம போட்டோம். அவர் சொன்னாப்புல வந்து இது கைகள் கட்டப்பட்ட நிலையில தான் ஆட்சி நடக்கும், விஜய் 30% மேலே வாக்குகள் வாங்குவார். கமெண்ட்ல எல்லாம் அவரை கழுவி ஊற்றிருந்தாங்க, தம்பிகள் எல்லாம் கழுவி ஊற்றிருந்தாங்க, இவன் வந்து விஜய் ரசிகர் அதனால தான் இப்படி சொல்லியிருக்காப்புன்னு.
அதாவது சோதிட கணிதம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இவர் தான் வரணும் அப்படின்னா அந்த விருப்பத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு இந்த சிந்தனையில் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதில் ஏதாவது நமக்கு சாதகமானதாக இருக்கா, இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சீமானுக்கு சாதகமான எதுவும் சூழல் இருக்கா, அப்படி தான் பார்ப்போம். ஆனால் வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த கட்டம் இந்த கோள்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இதன்படி இவர் தான் வருவார் அப்படிங்கிறத சொல்வார். ஒரு நல்ல கணியர் அப்படி தான் சொல்வார். அதை தான் வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருந்தாப்புல. அதன்படியே நடந்தது. அவங்க கண்ணு முன்னாடி நிறுவனம் ஆகுதுல்ல, நடக்குதுல்ல. அப்போ அதை வந்து ஒத்துக்கிட்டது தானே சரியாக இருக்க முடியும். இப்படி நிறைய சோதிட ஆய்வாளர்கள் இருக்காங்க, துல்லியமாக அளிக்கக்கூடியவங்க, அதில் சொதப்பக்கூடியவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய சோதிடத்தில் இவர்கள் சார்ந்த அனுபவங்கள். அதுக்காக சோதிடமே 100% உண்மையான்னு கேட்டால் அப்படின்னா சோதிடர் கடவுளாயிருவார. சோதிடர் எது, சாமி எதுக்கு, கோயில்கள் எதற்கு, இறை வழிபாடு எதற்கு? இது எல்லாத்தையும் மீறி இறை சக்தின்னு ஒன்று இருக்கு. சோதிடத்தை நம்பாம இருக்கிறதுக்கான முழு முதற் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோதிடமும் இந்துக்களுக்கும் என்ன ஒரு சமுதாயம், இந்துக்களை அந்த மதத்தை சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சோதிடத்தை எதிர்க்கிறாங்க. உண்மையிலேயே சோதிடத்துக்கும் இந்துக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் என்ன தொடர்பு ஏதாவது இருக்கு? இல்லை, அப்படிலாம் எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது இந்த சோதிட முறை என்பது எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடையவே கிடையாது. பொதுவான ஒரு ஆய்வு கணிதம். இப்போ கணக்கு நாளையிலேருந்து புத்திஸ்டுகள் மட்டும்தான்ப்பா, இல்லைன்னா இந்துக்களுக்கு மட்டும்தான்ப்பா, இல்லை வந்து சைவர்களுக்கு, வைணவர்களுக்கு, இல்லை கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கணக்கு போடணும் அப்படின்னு, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்ல. பெரும்பாலும் வந்து அறிவியலை மதத்தை தழுவக்கூடியவர்கள் தான் அறிவியலை எடுக்கிறாங்க. இல்ல, அததான் இங்க இந்து மதம்ங்கிறது ஒண்ணு இல்ல. அது வந்து இயல்பாக பல்வேறு நாத்திகர்கள் ஏன் வந்து யாருமே ஜாதகத்தை நம்புறது இல்ல, ஏன் ஜாதகத்தை நாத்திகர் நம்புறது இல்லைன்னு சொல்லாங்க. வெளியே வந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களே, வெளியே உள்ளுக்குள்ள அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய இதுதான் இது. அது ஒன்றும் பெரிய தவறும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோதிடம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது. நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு இது நடக்குமா, வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நாத்திகர்கள் பார்க்கறதுனால ஒரு பெரிய குற்றச்செயல்லாம் அப்படிலாம் கிடையாது. அது இயல்பானது. அவங்க யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? எது இந்த வேலையை இதை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவர்களும் இதுக்குள்ள ஈர்க்கப்பட்டுருவாங்க. ஆனால் அதையும் ஒரு அமைப்பு முறை இருக்கு. உங்களுக்கு வந்து சோதிடம் தெரியணும், வரும், நீங்க ஒரு சோதிடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சோதிடர். ஆமா, உங்களுக்கு கட்டம் இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு சோதிடரை பார்க்க போறீங்க, அந்த சோதிடர் சொல்றது உங்களுக்கு பழிக்கணும் அப்படின்னா சோதிடருக்கு ஒரு நல்ல இது நேரம் ஓடணும்ல. சோதிடர் சொல்லி தவறான ஒரு கணிப்பு சொல்லி நீங்க ஒரு தவறான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டு இருந்தால், விதிக்கப்பட்டு இருந்தால் அதுதான் நடக்கும். சோதிடர் 100 பேருக்கு அவர் அந்த சோதிடர் சிறப்பாக துல்லியமாக அடிச்சிருப்பார். ஆனால் உங்களுக்கு தவறாக சொல்ல வேண்டும், உங்களுக்கு தவறான பலிதம் சொல்லி நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் தோற்று போக வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அதுதான் நடக்கும். இதை நீங்கள் வந்து அந்த சோதிடரை பார்க்கலனாலும் அந்த தவறு தான் நடக்க போகுது. நீங்கள் அந்த ஒரு வணிகத்தை செய்ய போகிறீங்க, ஒரு வியாபாரத்தை செய்கிறீங்க, அதில் நீங்கள் தோல்வியை சந்திக்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த சோதிடரை சந்திக்கலனாலுமே நீங்கள் அதை தோத்தான் போவீங்க. அந்த சோதிடரை சந்தித்து கணக்கு கேட்டாலும் அவர் உங்களுக்கு தப்பா தான் சொல்லிருப்பாரு, நீங்க தவறா தான். சரியா சொன்னவரு, ஆனா விதி நீ தப்பா சொல்லி நீ தோக்கணும்னு இருக்கு. அது அப்படிதான் நடக்கும். அதுதான் வந்து இது வந்து ஒரு மறைபொருள். இது மறைபொருள்னா நம்மளுடைய இதுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்மளால சிந்திக்க முடியல, நமக்கு தெரியாது, அல்லது இதை தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ நெல்லை வசந்தனோ இல்லை கணேசாரோ இல்லை கார்த்தி சிதம்பரமோ ஸ்டாலின் மகேந்திர சிங் மாதிரி இவர்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த துறை சார்ந்த ஆய்வில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து கார்ட்டூன் வரைகிறேன், இந்த கோடு போட்டால் இந்த மூக்கு போட்டால் இந்த மூஞ்சி வருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஒரு சோதிடர் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இதை வரைஞ்சிங்கன்னா எப்படி முடியும்? இல்லை, அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இந்த சோதிடர்களோட நான் பழைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். அது முக்கியமானது. நெல்லை வசந்தன் அவர்களை சந்தித்த பிறகு இது ஒரு தமிழர்களுடைய மிக சிறந்த ஒரு கணித முறை. இது ஒரு கணியர்கள் இவர்கள் இந்த நம்ம இது சொல்கிறோம்ல, கணியன் பூங்கொண்டனார், இவரெல்லாம் இதில் வந்தவங்க தான். கணியன் என்பவர்கள் கணித்து சொல்லக்கூடியவர்கள், பார்த்து சொல்லக்கூடியவர்கள் தான் பார்ப்பனர்கள், கணியர்கள், இவங்க எல்லாமே தான். இப்போ இது வந்து 100% சரியானது. இவர்களோட பழகின அனுபவத்து மூலமா நீங்கள் ஒரு கார்ட்டூனிஸ்டாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு சயின்டிஸ்டாக இருப்பதை விட ஒரு சோதிடராக இருப்பதற்கு 100% கூடுதல் அறிவு வேணும். இப்படி நான் சொல்வது என்னடா டிமாண்ட் வேற. ஆமா, பாலா என்ன இவ்வளோ மூட நம்பிக்கைக்குள்ள போயிட்டாருன்னா நிச்சயமா இல்லை, இது மூட நம்பிக்கையே கிடையாது. மூட நம்பிக்கை வேற. இது வந்து அந்த கணிதம்,
அந்த கணித முறை நமக்கு தெரியாதனால நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அது தெரிந்தவர்கள், அதுல உச்சம் பெற்றவர்கள், துல்லியமாக வந்து அடிக்கக்கூடியவர்கள் இன்னும் நம்மளை சுத்தி இருக்க தான் செய்யறாங்க. இல்ல இது வியாபார நோக்காக கத்துக்கிறாங்க. அதை வியாபார நோக்காக இது ஒரு எங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸா பயன்படுத்துறாங்க. இப்போ எங்க சிக்கல் வருதுன்னா, இது வந்து வணிகமா கொஞ்சம் பேர் செய்வாங்கல்ல. இப்போ எப்பவுமே ஒரு துறையை நீங்க வந்து ஆத்மார்த்தமா செய்யறதுங்கிறது வேறு, அதை வியாபாரமா செய்யறதுங்கிறது வேறு. இதை வணிகம் பணம் பார்க்கறதுன்னு நினைச்சு வர்றவங்ககிட்ட அதுல வந்து பொலிதிகள் உருவாயிருவாங்க. அவங்க அதை வச்சு காசு பார்க்கறதுன்னு பார்ப்பாங்க. தேவையில்லாத பூஜைகள் செய்யுங்க, பரிகாரம் செய்யுங்கன்னு இதை விட்டு பண்ணி அது பண்றதுக்கான ஆட்கள் எல்லா துறையிலையும் தான் இருப்பாங்க. பத்திரிகை துறையில வெறும் ஐடி கார்டை வச்சுட்டு சம்பாதிச்சுட்டு பிரமாதமாக வந்து தலைமைச் செயலகத்தில் சுத்திட்டு பத்திரிகையாளர் ஊர் ஃபுல்லா தெரியும். ஆமா, அவன் வெறும் ஐடி கார்டை வச்சுட்டு விசிட்டிங் கார்டை வச்சுட்டு சுத்திட்டு அவன் கோடிகளில் வீடு கட்டிட்டு சம்பாதிக்கிறவன் இருக்கான். அவனால ஒரு பேரா எழுத தெரியாது. 4 கோடி வீடு கட்டுவான். ஆமா, ஒரு பேரா அவனால சுவாரஸ்யமா எழுத தெரியாது. ஆனா அவர் வந்து ஜெர்னலிஸ்டா இருப்பான். எல்லா அமைச்சருக்கும் தெரியும், அமைச்சரோட பிஏ தெரியும், எல்லாரும் தெரியும். அவரா கரெக்டா வேலை முடியும். ஏன்னா அது வேற. ஆனால் ஒரு பிரமாதம் எழுதக்கூடியவர் அவர் வந்து அவரு சிரமப்பட்டுக்கிட்டு இப்போ ஒரு 500 இருந்தால் கொடுப்பா, போட்டு கொடுப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி ஜோதிடத்துலேயுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அது அவர்களுடைய விதி, அவர்களுக்கான அமைப்பு அப்படி தான் இருப்பாங்க. இப்படி சோதிட கணிதத்தில் ஒவ்வொருத்தரும் ஞானம் பெற்றவர்கள் இருப்பதால் அவர்களை பயன்படுத்தி மன்னர்கள் காலத்திலிருந்து அரசமைப்பு முறையில் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா தன்னோட வந்து ஆஸ்தான ஜோதிடர்களாக வச்சுருக்காங்க. ஒரு ஜோதிடர் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் வச்சுருக்காங்க. இதில் பல பேர் வந்து சில இதெல்லாம் அவர் பார்த்திபன் சொன்னார்ல, பார்த்திபன் அவரை சொல்ல மாட்டோம். பார்த்திபன் வந்து சில கணித முறைகள் வந்து சரியாக சொல்கிறாரு, சில தவறுகள் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்காங்கல்ல. இப்படி ஜெயலலிதா வந்து சில கணியர்களுக்கெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. விஜய் அந்த ராதன் பண்டிட் அவருடைய இதை வந்து நான் பார்த்தேன். அதன் பிறகு அவருடைய காணொலி யார் இவர் அப்படின்னு பார்த்தப்போ ரொம்ப சுவாரஸ்யமான மனிதராக இருக்கார். அவர் டெல்லியில் இருந்திருக்காரு, கோயம்புத்தூர்கார் போல இருக்கு. அவருடைய உரையாடல் மொழியை பார்த்தா கோயம்புத்தூர்காரரு, டெல்லியில் இருந்திருக்காரு. அவர் ஒரு பார்க்க தோற்றத்தில் ஒரு சோதிட மாதிரில ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கார். நல்ல ஞானம் உள்ளவராக இருக்கார். நான் அவருடைய காணொலியில் இருந்து இது அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இல்லை. அவருடைய உரையாடல் சோதிடத்தை கடந்து பொதுவான விஷயங்களில் அவருடைய பார்வை மிக சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவராகவும் அது எல்லா வகையான ஞானத்தை கொண்டவர், எல்லா துறை சார்ந்த ஞானத்தை கொண்டவராகவும் இருக்கார். அவருடைய ஒவ்வொரு பணம் சம்பாதிப்பதில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னம்பிக்கை கொடுப்பது எல்லாத்துக்குமான ஒரு உரையாடல் அவர்கிட்ட இருந்தது. நான் பார்த்தேன். அந்த அடிப்படையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சோதிடர் என்ன வேலை செஞ்சிட்டார் பார்த்தீங்களா? இன்னைக்கு திராவிட கட்சிகள் மொத்தத்தையும் முடிச்சு விட்டாப்புல. அந்த அரசியல் களமே, தமிழ்நாட்டு அரசியல் களமே மாறி போச்சு. ஒரு எல்லா சோதிடத்தால திராவிட விழுந்தது எடுத்துக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ சோதிடத்தால திராவிடம் வளரவும் செஞ்சில்ல, அது அந்த வேலையும் இருந்துச்சுல. இப்போ கருணாநிதி சொல்லுவாங்க அவர் அவர் இது பண்ணல அப்படின்ட்டு அவர் முற்போக்காளர் மாதிரி நினச்சிருப்பாங்க. அவர் மஞ்சள் துண்டு போட்டதுக்கு காரணமே அதுதான், கடகலக்கணம் குரு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்ததுக்கான கணக்குகளும் பார்த்துட்டு போயிருக்காங்க. பிரபல ஒருத்தர் தமிழர் தலைவர்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், திராவிட அரசியல் பேசிட்டு இருப்பாரு. அவரு நெல்லை வசன் வந்து பார்த்துட்டு போன கதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியே நிறைய வரிசையா வரும். அந்த இதெல்லாம் பலரும் வேறும், அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால சொல்ல மாட்டாங்க. எல்லா பெரிய தலைகளும் வந்து சோதிட ஆலோசனை வாங்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்றும் தவறும் கிடையாது. எல்லாருக்கும் மனக்கலக்கம் ஒரு காலத்துல வரும். ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் தைரியமா ஏற்றம் இறக்கும். இன்னொன்னு ஒரு இடத்த இதை சொல்லணும், நம்ம ரோட்டோரத்துல பாக்குறோம்ல கிளி ஜோசியர்கள்ட்டு. அந்த கிளி ஜோசியர்கள் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையானவர்கள் தெரியுமா? நீங்க ஒருத்தன் சூசைட் பண்ணோம், வாழ்க்கையே இதாயிடுச்சு, வீழ்ந்து போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியல. அந்த கிளி ஜோசியர்கள் ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒரு 50 ரூபாய்க்கும் உட்காந்துக்கிட்டு வெயிலில் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஆனால் இவன் ஒரு பெரிய மனம் உள்ளவனாக கூட இருப்பான். ஏதோ ஒரு வேலை நடிச்சு போயிருப்பான். அவரை போய் பார்த்தா ஏதோ ஒரு கிளி அந்த நெல்மணிக்கு எடுத்து கொடுக்குது. அவன் விரலை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நெல்மணி அவன் எடுத்து வச்சான்னா அந்த சீட்டை எடுத்து கொடுக்கும். அதுதான் கிளிக்கும் அவனுக்குமான உறவு. ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த சீட்டு கட்டுல அவனுக்கு தெரியும் எந்த கட்டு, இந்த பார்ட்டிக்கு எந்த கட்டை எடுத்து காட்டணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் எடுத்து வச்சுட்டு, எப்பா முருகர் வந்திருக்காருப்பா, நீ உனக்கெல்லாம் ஆன்ம பலம் தான், உனக்கெல்லாம் தைரியம் எல்லாம் கெட்டதெல்லாம் போயிருப்பா, சரியா இருந்தான். அவன் வந்து நாளைக்கு சூசைட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அவனை வந்து இந்த ஒரு வார்த்தையில் அவன் ஓகே நமக்கு நாளைக்கு நல்ல நடக்கும் போல இருக்கு, இன்னும் ஒரு மாதம் பொறுத்துக்காப்போ உனக்கு நல்லது நடந்திருக்கணும். இப்போ நாளைக்கு சூசைட் பண்ணணும்னு நினைச்ச ஒருத்தனை 1 மாதம் தள்ளி போட வச்சிருக்காப்புல. இப்போ அந்த 1 மாதத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று நல்லது கூட நடந்து போகும். ஏதோ ஒரு நல்லது நடக்க, இல்லை கெட்டது கூட நடக்கட்டுமே, ஆனால் நாளைக்கு சாக போகிறவன தள்ளி விட்டுருக்கான். இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் செய்கிறாங்க.
ஆனால் என்னன்னா அது வந்து அது அந்த அறிவியலோடு அது பார்க்கப்படுவதில்லை. அதே சமயம் அவர்களுடைய தரத்திலிருந்து பார்க்கும்போது அவனே ஒரு கிளி ஜோசியம் கிளியை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் இவன் வாழ்க்கையை வந்து ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது ஒரு தன்னம்பிக்கை சார்ந்தது. இதை வந்து மேலோட்டமாக பார்த்தா இது ஏமாற்று வேலை இதுன்னு பார்த்தாலும் கூட அவன் என்ன ஒரு 50 ரூபா வாங்குவாப்புல கிளி ஜோசியர், அவ்வளோதான் போகும். ஒரு 100 ரூபா வாங்குவாப்புல, அதுதான். ஆனால் இன்னொருத்தனுக்கு எந்த கிளி ஜோசியக்காரனும் எப்பா நீ வந்து உனக்கு நேரம் சரியில்லைப்பா நாளைக்கு நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லவே மாட்டான். ஆமாம். எப்பா உனக்கு இன்னும் 2 மாசத்துல பொண்ணு வருதுப்பா கல்யாணம் ஆயிரும், அவன் பொய் கூட தான்னு சொல்லுவான் சார். ஆனா நம்பிக்கையா இருக்கும். ஆனா அவனுக்கு அந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்ல. இது வந்து என்ன மாதிரின்னா இந்த தீரன் அதிகாரம்னு ஒரு படத்துல ஒரு தாத்தா கூட்டு 2 கிலோமீட்டர் கூட்டு போவாப்புல. அதுதான் இன்னும் 2 கிலோமீட்டர்ல இலக்கு அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னும் 2 மாசத்துல நம்ம நல்ல காலம் பிறந்துரும் அப்படிங்கிற. ஆனா நீங்க போய்கிட்டே இருந்தா புறப்படுத்தாச்சு, கடைசியில கட்டையில போற வரைக்கும் நீங்க ஓடித்தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த 2 கிலோமீட்டர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த அடிப்படையில் விஜய் கட்டத்தை உட்பட பல பேர் கட்டத்தை வந்து இந்த ராதன் பண்டிட்டு வந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு விஜய் கட்டம் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு விஜயை போய் உட்காந்து, அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஜெயலலிதாவுக்குலாம் பார்த்துருக்காரு போல இருக்கு, அவருடைய உரையாடல் மூலமாக தெரியுது. இப்போ ரதன் பண்டிட் வந்து இவ்வளோ பேரை பார்த்துருக்காருல்ல, ஏன் வந்து திடீர்னு அவர் வந்து விஜயை தேர்வு செய்யறதுக்கான நோக்கம் என்ன? இல்ல விஜயை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஜாதகத்துல இருந்திருக்குமோ? இருக்கும். அதான் இப்போ விஜயும் அந்த ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர்களும் சந்திக்க வேண்டும் என்பதும் விஜய்க்கு இவர் வழிகாட்டுறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இவர் மாறணும் அப்படிங்கிறது இவருக்கு கட்டம். இவர் வந்து கணித்து கொடுத்து அதனை பயன்படுத்தி விஜய் முதல்வராக வேண்டியது விஜய்க்குடைய அமைப்பு. இப்படி தான் இருக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் அவ்வளோ பேர் கட்டத்தையும் பார்த்துட்டு ஜெயலலிதாக்கெல்லாம் கணித்து சொல்லி கொடுத்து அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாமல் விஜயை தேர்வு பண்ணி விஜய் வழி நடத்தியிருக்காரு. அதை வந்து துல்லியமாக அடிச்சிருக்காருல்ல. 4ஆம் தேதி வந்து காலை 9 மணிக்கு மொத்த மீடியாவும் விஜய் தான் முதல்வர்னு பேசும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவர் ஒரு வகையில் சொன்னாப்புல. கார்த்தி சிதம்பரம் வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் அது அடுத்த உச்சத்துக்கு போயிட்டாப்புல. இப்படி வந்து கணித்து சொல்றாங்கல்ல, அப்போ உண்மை தானே. இப்போ பாருங்க, இப்போ விஜய் வந்து இந்த பதவி கொடுத்துருக்கதை விமர்சிக்கிறாங்க. இந்த ஒரு அரசு பதவியில் முக்கியமான ஒரு பொறுப்பாக கொடுத்துருக்காரு விஜயுடைய ஆலோசகர்கள் அவர். ஆனால் கருணாநிதி அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் வரிசையாக வந்து துர்கா அம்மையார் வந்து ஜோதிடர்களுடைய ஆலோசனை கேட்டு தான் எல்லாம் நடந்தது. அந்த ஒட்டக பரிகாரம் எல்லா ஜோதிடரையும் பார்த்துட்டாங்க, எல்லா ஜோதிடர்களையும் தெரிஞ்சுட்டாங்க. அதை வந்து என்ன சொல்லுவீங்க, அதை என்ன யாரும் யாராவது விமர்சிச்சாங்களா? திராவிட கூட்டம் பகுத்தறிவு கூட்டம்னு சொல்கிறவங்க யாராவது விமர்சிச்சாங்களா? அதிகாரத்தை கண்டோன்னு பம்முறீங்கள. அப்போ அது இல்லாதவங்க எதிர்த்தரப்புனோடனே பாஞ்சு விமர்சிக்கிறீங்க. இப்போ ஸ்டாலின் கையில் வந்து ஒரு கருங்காலி குச்சியை வச்சுட்டு சுற்றினாருங்க வாக்கிங் போகிறது. ஒரு பெரிய குச்சி இருந்தால் கூட ஒரு நாய் கடிக்கு வந்துடும், நாயை விரட்டுறதுக்குன்னு ஒரு குச்சின்னு ஒரு லாஜிக் சொல்லாங்க. உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக இருக்குமா? இல்லை, உடல் சூட்டை எங்கேருந்து உடல் சூட்டை தணிக்கிறது? இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய கிளி ஜோசியம், இந்த கைரகை பார்க்கக்கூடிய அம்மாவெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க வச்சிருக்க குச்சி தான் இந்த கருங்காலி குச்சி. அதை எதுக்கு கையில் வச்சுக்கிட்டு வாக்கிங் போனாப்புல. கூடவே வந்து இந்து ராம்ல ஆரம்பிச்சு பெரிய முற்போக்காளர்கள் எல்லாம் கூட சுற்றி இருந்தாங்களே. அண்ணே இது கையில் என்னென்ன வச்சிருக்கீங்க, ஏதோ சோசிச்சு கைரகை தான் பார்க்க போறீங்களா கேட்டீங்களா? இல்லை. அப்போ வந்து இந்த இடத்துல கேட்க வேண்டியது என்ன இருக்கு, விஜய்க்கு அவர் ஆலோசகராக இருக்கு. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து இந்துக்கள் சார்ந்த இதாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ விஜய் என்ன சொல்லுவீங்க? சோதிடம் அதை தான் கேட்க வரேன். இப்போ ஏன்னா நிறைய பேர் இப்போ அவர் ஒருவேளை இவர் வந்து ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்திருந்தா இது இன்னும் பூதாகரமா இருக்கும். இதுல ஹைலைட் என்ன வருது, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்ற அவரை சங்கீதம் சொல்ல முடியல. இப்ப அதான் பிரச்சனையே. இப்ப அது பார்த்தாலும் முடியல. திரும்ப அவர்கள்ட்ட கேள்வி கேட்டா கூட அவர் வேற ஒரு செய்தி தொடர்பாளர் பொறுப்புல இருக்கிறவரு, அதனால பாக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரோட தனிப்பட்ட ஒரு இது அவர் செய்தியாளர் கொடுக்குறாங்க. சோதிடம் அது ஒண்ணு இழிவான செயல் எல்லாம் கிடையாதுங்க. சோதிடம் ஞானத்தை அடைவது உயர்ந்த செயல். நான் சொல்றேன், நான் சோதிடத்தை வெறுத்தவன் தான், சோதிடத்தை எதிர்த்தவன் தான், சோதிடம் மூட நம்பிக்கைன்னு பேசினவன் தான். ஆனால் நான் சொல்றேன், சோதிடர்களோட பழகிய அனுபவத்துல சொல்றேன், சோதிடராக இருப்பதும் நல்ல ஞானத்தோட இருப்பதும் வந்து சாதாரண காரியம் கிடையாது. அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்க சோதிடர் ஆவீங்க. உங்களுக்கு அந்த ஞானம் அதெல்லாம் ஒரு சோதிடராக ஒரு டாக்டர் ஆகிறது கூட உங்க வேற. ஆனால் நீங்க சோதிடர் ஆகுவது என்பது டாக்டருக்கும் கணித்துக்கு சரியா பண்ணலான்னு சொல்ற அளவுக்கு ஞானம் உள்ளது. அப்போ அதுக்கு எவ்வளோ அறிவு வேணும். நீங்க நான் ஏன் அதை உறுதியாக சொல்கிறேன்னா, இந்த சோதிட முறையில் என்னோட மனைவி படிக்கிறாங்கல்ல, அதனால அதை தெரிஞ்சுக்கிடுறேன். அதில் வந்து அந்த நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்க்குற பார்வை 3ஆம் பார்வையிலேருந்து 5ஆம் பார்வை 6ஆம் பார்வைன்னு அந்த பார்வையில் சொன்னால் நம்ம மண்டை குழம்புது. என்னடா இருக்குது மேட்ரு சொல்லு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால்
ஒரு சோதிடர்கள் அவர்கள் வந்து அவ்வளோ நுணுக்கமா பார்க்க வேண்டியது. ஒரே ஒரு கட்டத்தை வந்து இந்த மாத்திடுவாங்க. பார்வையை அவங்க பார்க்க தவறிட்டாங்கன்னா பலன் சொல்றது தப்பா போகும், முடிஞ்சு போயிடும். அப்போ அவ்வளோ ஞானம் வேணும். ஆனா இவங்க அறிவு இல்லாம வந்து அதை பத்தின புரிதல் இல்லாம இல்ல, அவங்க தனக்கு இப்படி பேசுறதுக்கான முதல் காரணமே என்னன்னா அவங்க இந்துக்கள் முறைப்படி இதை சொல்றாங்க. அது அதுதான் அடிப்படை. பிரச்சனையா இதை இருக்கு. வந்து ஒரு கால கணிதம் அப்படிங்கிற சொன்ன மாதிரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி மழை பெய்யுதுங்க. இந்த சமயத்துல மழை பெய்ய கணேஷ் சார் கூட விட்டுருங்க. இந்த காலத்தின் அடிப்படையில் இந்த 2 கிரகங்களும் சேர்க்கையாக இருந்தால் மழை பெய்யும். அந்த மழை வந்து கட்டியாக ஆலங்கட்டி மழையாக பெய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கணும். கட்டி அப்படிங்கிறது அது குறிக்கிறது. துல்லியமா பார்க்கணும். அதை துல்லியமா பாக்குறதுனால தான் அவர் கணேஷ் சார் வந்து இந்த இது பெய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நமக்கு தெரியல அப்படிங்கறனால ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றதுதான் முட்டாள்தனம். இருப்பது என்பது ஒத்துக்கொள்வதுதான் பகுத்தறிவு. கண் முன்னாடி ஒருத்தங்க நிரூபிக்கிறாங்க ஆமா அப்படின்ட்டு. இந்த நேரம் இந்த சட்டை போட்டு ஒருத்தர் வருவாருன்னு நெல்லைவசன் சொல்லுவாருங்க. இப்போ 2 பேரும் நெல்லைவசனும் நண்பர் மோகன ரூபனும் ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க. உங்க நண்பர் இப்போ வந்து பச்சை கலர் சட்டை போட்டு வருவாருன்னு இவர் சொல்லுவார். வர்றார், இறங்கி வர்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல ஏதோ ஒன்று புதனோ ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிருக்கும். அதை வந்து அவருடைய ஞானம் தெரியுது, அவர் சொல்றாரு. இப்படி துல்லியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து 4 பேர் சொதப்பத்தானே செய்வான், 4 பேர் இது பண்றதுல 4 பேர் தப்பு பண்ணதானே செய்வான். இப்போ மருத்துவ இதுல இருக்கு. இப்போ எல்லா நவீன வசதிகள் கருவிகள் இருந்தாலும் ஜெயலலிதாவை ஏன் காப்பாற்ற முடியல அந்த அம்மாவை? புரியுது. அவருக்கான விதி அந்த சமயத்துல முடிவு. ஆனா வந்து ஆங்கில மருத்துவத்தை யாராவது குறை சொல்றாங்களா அந்த சமயத்துல? ஆனா வந்து சித்த மருத்துவம் ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது இறந்து போவாங்க. எல்லா மருத்துவத்திலையும் வந்து இறப்பும் இதுவும் வந்து அப்பாற்பட்ட மருத்துவர்கள் தவறு செய்யறாங்க. எல்லா மருத்துவத்திலுமே தவறு செய்யறவங்க இருக்க தானே செய்வாங்க. ஆனால் பொதுவாக இந்த பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாலே இவர்களுக்கு அது மூட நம்பிக்கைன்னு ஆகி போயிருது. அந்த அடிப்படையில சோதிடம் மூட நம்பிக்கை இல்ல. விஜய் அவர் வந்து அதுக்கும் இந்துக்களுக்கும் தொடர்பு இல்லையா? இந்துக்களுக்கும் தொடர்பு கிடையாது. இதை வந்து இஸ்லாமிய சோதரர்கள் பொதுவாகவே மணி போட்டுக்கிறது, திருநீர் அடிச்சுக்கிறது, பட்டை அது பண்றது, பொதுவா இதுல இருந்து இந்த நம்மளுடைய இங்க ஒரு முறை இருக்குல்ல, சிவனிய வழிபாடு முறை இருக்குல்ல, அல்லது தமிழர் மரபு மத வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதனால இந்த பழக்கம் அப்படியே தொடருதே இல்லைய. இதை பாக்குறவன் நான் இப்போ இருக்கேன், நான் என்னுடைய வழிபாட்டு முறை என்ன இருக்கும் அதை தானே நான் செஞ்சிருப்பேன். அப்போ நான் ஒன்று கணித்து சொல்றேன் அப்படின்னா என்னுடைய தோற்றத்தை வச்சு ஓகே அப்போ இதெல்லாம் வந்து இவர்கள் சோதிடர்லாம் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. என்ன ராதன் பண்டிட் நான் நாத்திகன் சொல்லிட்டார, நானே நாத்திகன். ஆமா ஸ்டைலிஷா இருக்காப்ல அவர் நாத்திகன் இருக்கா. கணேஷ் சார் வந்து விமானம் ஓட்டுறாரு, அவர் ஸ்டைலிஷா இருக்காப்ல. அவரை வந்து பார்த்தா நீங்க சோதிடம்னு சொல்லுவீங்களா? நான் கூட திருநீர் பூசியிருக்கேன். ஆனா கணேஷ் சார்லாம் திருநீரும் பூசப்பட்டார். அந்த கடல்ல அதெல்லாம் அவங்க அதுக்குள்ளே போறதில்லை. அவங்க கணக்கு கணிதம் இந்த நேரத்துல இதான் நடக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதன்படி சொல்றாங்க. அதன்படி விஜய் தனக்கான ஆலோசகராக ராதன் பண்டிட்டை நியமித்திருப்பது ஒரு நல்ல அணுகுமுறை தான். அதுல ஒன்றும் பெரிய இது வந்து பெரிய குற்றச்செயல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது குற்றச்செயல் இல்லைதான். ஓகே, இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் நிபுணம் படித்தவங்க, பொருளாதாரத்தில் எப்படி தேவை, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அதை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களை பக்கத்தில் வச்சுருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து ஜோசின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவருக்கு அரசு பதவி போட்டு அவருக்கு ஒரு கார் எல்லாத்தையும் கொடுத்து இருக்கிறது எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடாது இருக்கு? விஜயுடைய அமைச்சரவையில் அவருக்கு சுற்றி எல்லாம் அரசு அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. சரி, கூட இவர் ஒரு சோதிடரை வந்து ஒரு ஆலோசகரை காலத்தின் அடிப்படையில் கணித்து சொல்றதுக்கு அவரை நிறைய பேர் பர்சனலா வச்சுக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் வச்சுக்காங்க. அவருக்கு அரசு பதவி கொடுக்கணும். அவர் வந்து தனக்கு இந்த வழியை காட்டியவர் இந்த சோதிடர் இவர் தான் அப்படிங்கறதுனால அவர் நம்புறாரு, அதை செய்யறாரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. அதுவும் இல்லாம அவர் வந்து ஏற்கனவே திரும்ப சொன்ன மாதிரி அவர் செய்தி இருந்திருக்காரு. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. சோதிட ஆய்வு முறை, சோதிடர்கள் பல, அது நீங்க அந்த சோதிட உலகத்துக்குள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா செல்வி அண்ணனுடைய தொடர்பு எல்லாம் வேற, அவருடைய லாபிங்கிறது வேற. அவரை நீங்க பாக்குற அவரை சோதிடர் நினைச்சு நீங்க பாப்பீங்க. அவருடைய நெட்வொர்க்கு வேற. அவரு பிஜேபி கிட்டையும் பேசிட்டு இருப்பாப்புல, திமுக கிட்டையும் பேசிட்டு இருப்பாப்புல. அவரு ஒரு சோதிடரா அவர் எல்லாருக்கிட்டையும் உறவாடக்கூடியவர். அப்படி எங்கேயோ சோதிடம் வந்து கார்பரேட் லெவலுக்கு போயிட்டு அது விவரம் தெரியாம உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த தேர்தல் முடிவுகளை கூட ஒரு சிலர் துல்லியமாக கணித்தார்கள். பெரும்பாலான சோதிடர்கள் தவறு செஞ்சாங்கல்ல. இப்போ பாலாஜி ஹாசன் வந்து கிரிக்கெட் கணிதத்தை வந்து முன்னாடி துல்லியமாக அடிச்சாப்புல, பல தேர்தல் முறைகளில் வந்து சரியாக கணித்து சொல்லியிருக்காப்புல. ஆனால் இந்த தேர்தல் முறையில் அவர் தவற விட்டாரு. அவர் மட்டும் இல்லை, பல சோதிடர்களும் தவற விட்டாப்பு இல்லையா? அதை வந்து ஒத்துக்கிடுறாங்கல்ல. ஆமாம் தம்பி வந்து அடுத்த ஆமாம் என்னுடைய கணிப்பு முறை ஏதோ ஒன்று தவற விட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிடுறாரு.
இதுதான் வந்து ஆரோக்கியமானது. அடுத்த கட்டமா அது போகும் உங்களுக்கு. உங்களுடைய ஆய்வு நீங்க இப்படி ஒரு வட்டம் போடுறத சரியா போடல. இப்போ ஒரு சி போட்டா ஒரு மூஞ்ச வரைய முடியும்னு எனக்கு தெரியும். ஒரு மூக்க வரையறதுக்கு ஒரு எஸ் போட்டா ஒரு மூக்க வரைய முடியும்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரிகிறது இன்னொருத்தருக்கு தெரியலங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னு ஆகாதுல்ல. அதன்படி இந்த கணித முறை இருக்கு. விஜய் நீங்க வேணா சங்கின்னு சொல்லிக்கலாம். கிறிஸ்தவ அவர் முட்டி போட்டு ஒரே ஒரு இதுதாங்க, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதன்ட்டு ஒரே ஒரு முட்டி போட்டு இங்க வந்து அன்னைக்குதான் கூப்பிட்டு வச்சு பாதிரிமாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க திருச்சி அவரு ஒரே ஒரு முட்டி போட்டு போனோம்னா மொத்தம் இது சாப்பிட்டு முடிஞ்சு தேவ பிள்ளைகள் மொத்தமும் பாஞ்சு இந்த சைடு குத்திட்டு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி விஜய் வந்து கரெக்டா தான் அவர் காய் நகர்த்தி போயிட்டு இருக்காப்புல. அவர் ஜோதிடரை ரதன் பண்டிட்டை நீங்க சாதாரணமாகவும் நினைக்காதீங்க. அவருடைய உரையாடல்கள், அவருடைய காணொலிகள் எல்லாம் பார்த்ததுல இருந்து சொல்றேன். அவரும் ஞானம் பெற்ற ஒருவர் தான். அவருக்கு பல துறை சார்ந்த ஞானம் இருக்கு. அவர் வந்து ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போகிறதுக்கு விஜய்க்கு பங்களிப்பு செய்வார்னு நம்புறேன். ஓகே. இந்த சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் வந்து இது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, இது மக்களாட்சி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்து திடீர்னு மன்னராட்சி காலத்துல இருந்த இந்த சோதிட முறை ஆளை முன்னாடி கூட்டு வந்து வச்சுக்கிறாரு. இது திரும்பவும் விஜய் அவர்கள் வந்து மன்னராட்சிக்கே போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதைத்தான் சொல்றாங்க. மன்னர்கள் காலத்தில் ஆரம்பிச்சு எல்லா காலத்துலையுமே இருக்கு சோதிட முறை. சுற்றி இருக்கு. அன்னைக்கு அவர் அரசவை புலவர்களாக இருப்பாங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் இந்த இதுதான் ஞானிகள் தான். இவர்களை வச்சு அவை புலவர்கள் வந்து இதை கணித்து சொல்லக்கூடியவராக இருப்பாரு. அவர் அல்லது மந்திரி இதை வந்து கணித்து சொல்லக்கூடியவர் இருப்பாங்க. முழுமையா விஜய் இதை நம்புவாரா இல்லை ஒரு வழிகாட்டுதலுக்கு மட்டும்? அதைத்தான் நீங்க கவனிச்சுக்கணும். சோதிட முறை நமக்கு வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மீறி அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண் பார்வை தெளிவா இருக்கணும். கண் பார்வை தெளிவில்லாதவன் ஒருத்தன் டார்ச் லைட் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான லைட் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டிய கடைசியாக நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனை இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆலோசனையா வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய அது குற்றச்செயல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உரை. இது வரைக்கும் அவர் கணிச்சது எல்லாம் விஜய்க்கு சரியாக தான் இருந்திருக்குது. இதுக்கப்புறம் அந்த தனிச்செயலர் எதெல்லாம் கணிக்கிறாரு, விஜய் எப்படி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி.